guys, நான் உங்கள் பிஎன் தமிழன் பேருக்கு வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் பைக் டிரைவிங் ட்ரீயோட எபிசோட் 3 பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சாரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குன்றதுக்காக. இந்த வீடியோவுக்கு 21 லைக் வந்திருக்கு. தேங்க்யூ. நான் போட்ட அந்த சாரியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சரி, இப்போ கேம்குள்ளே இன்றைக்கி என்னென்னா பில்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். பில்டிங்கோட சீட் கோட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அடுத்து என்ன வீடியோ பண்ணுறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து ட்ரீஸு, போஸ்ட் கம்பி, அப்புறம் அந்த லைட்ஸு, அப்புறம் அந்த காம்பவுண்ட் செவுறு, மற்ற செவுருங்க, பிளாட்ஸ், அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதை பற்றி வீடியோ போடுறேன். இன்னும் முக்கியமான வீடியோ போடல, வெஹிக்கிள்ஸ்க்கான வீடியோ போடல. அதை நான் நாளைக்கு அப்லோடு பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் அவ்வளோக்கும் கொஞ்சம் வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்ச வரையும் வெஹிக்கிள்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எங்கன்னா நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஏதாச்சும் ஒரு காலியான பெரிய இடமா இருந்தால் ஒன்றா மொத்தம் 25 பில்டிங் இருக்குது நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் ட்ரீடியில். நம்ம பார்க்குற பில்டிங்னால், ஆனால் நம்ம இருக்க பில்டிங்கும், முன்னாடி இருந்தோம்ல அந்த பில்டிங்கும், அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பில்டிங் கூட வரும். அப்புறம் வேறு என்னென்ன பில்டிங்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் வராது. ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான பில்டிங், அந்த பில்டிங் வராது. ஏர்போர்ட்டில் இருக்க முக்கிய பில்டிங்ஸ் அது வராது. வேறு என்னென்னா வராதுன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் வராது. மற்றபடி நம்ம பார்க்குற பில்டிங்ஸ் நிறையா வரும். இந்த இருக்கிறதுலே பெரிய ஹைட்டான பில்டிங்னால் இது 22. அதை நான் எப்படி போடுறது சொல்லித்தரேன் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 550, அதாவது 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோன்னா நான் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஏழைகளுக்கு நான் இது ஃபுட் வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன். ஒரு 5 பேருக்காச்சும் வாங்கி தந்துடுவேன். நான் அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் ப்ளீஸ். பாரஜஸ் டூல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் என்டர் டெக்ஸ்ட்டில் போய் B1 போட்டிங்கன்னா நமக்கு இந்த பில்டிங் வருது. B1 போட்டிங்கன்னா இந்த பில்டிங் வரும். அது மாதிரி B2 போடணும். ஏன்டா இதை காமிக்கிற, B1 போட்டாலே போடணும். Bலே 25 வந்துடும். என்னென்ன பில்டிங்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பில்டிங் தெரிஞ்சுட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய் லேடா. அதனால தான் நான் பில்டிங்லாம் போட்டு காமிக்கிறேன். இல்லைனா B1 B2 இப்படி போட்டிங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடுவேன். உங்களுக்காண்டி மனசு இறங்கி பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர் வரட்டும். அடுத்து B2க்கு அதுக்கு பின்னாடி இருக்க, B3க்கு அதுக்கு முன்னாடி இருக்குது. ஒரு பில்டிங் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, சில பில்டிங் சின்னதாக, சில பில்டிங் ஹைட்டாக, சில பில்டிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் வந்து வேறு என்ன பில்டிங் வராதுன்னா, கார் ஸ்டோர் ரூமுக்கு அந்த பில்டிங் வரவே வராது. நிறையா பில்டிங் வராது கைஸ். இந்த பில்டிங்லாம் நம்ம பார்த்துருக்க பில்டிங் தான் B4. இந்த பில்டிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பில்டிங் வரும் கைஸ். நான் கமெண்ட் ஆன் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நான் அந்த தப்பு என்ன சாரி செய்கிறேன் பார்த்தேன். நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தா நானும் போய் கமெண்ட் ஆன் பண்ணேன். இப்போ ஆனில் இருக்கான்னு தெரில. நான் எதுக்கும் யூடியூப் நம்ம சேனல் அப்லோட் பண்ணும்போது பார்க்குறேன். ஆன் ஆகுதான்னு தெரில. அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வச்சு மறக்காமல் சொல்லுங்கள். என்ன எதுலடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஐடி தரேன். அப்போ அடுத்த வீடியோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கமெண்ட் ஆன் பண்ணிடுறேன். வேணாங்க உங்களுக்கு கஷ்டம், நானே ஆன் பண்ண பார்க்குறேன். எப்படியாச்சு நான் போடுற ஒவ்வொரு பில்டிங்கையும் பாருங்கள். நீங்கள் நான் பேசுகிறத கவனிக்காமல் ஒவ்வொரு பில்டிங்கையும் பாருங்கள் என்னென்ன பில்டிங்னு. அப்போ தான் நீங்கள் போய் கேம்குள்ளே போடும்போது சரி இந்த பில்டிங் போடலாம், இந்த இடத்துல சூப்பராக இருக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பில்டிங் போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சோம். அப்போ தான் அழகாக உங்களால் பில்டிங்லாம் போட முடியுமே. அப்புறம் நீங்கள் பார்க்கலன்னா பில்டிங் போட முடியாது. நம்ம ஏற்கனவே இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோ தான். அதையும் போய் லைக் பண்ணுங்கள் எல்லோரும். அப்புறம் இன்னொரு பஸ் கேம் பண்ணு, இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் மேப் அப்லோடு எப்படி நான் போடுறேன். அது வந்து நான் வந்து அதுக்கும் கமெண்ட் ஆன் பண்ணாமல் விட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ எனக்கு அவ்வளோக்கும் சப்போர்ட் கிடைக்கலனாலும் இப்போ ஓரளவுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப கிடச்சிருச்சு. எனக்கு ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப கிடச்சிருச்சு. இந்த சாரி சொன்னேன். அடுத்த நாள் காலைல பார்க்குறேன்
20 சப்ஸ்கிரைப்னு சொல்லி எனக்கு கங்க்ராச்சுலேஷன். 200 வைப்ஸ் 200க்கு வைப்ஸுக்கு மேலே ஒரே நாளில் உங்கள் வீடியோ போயிருக்கு அப்படின்றது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு நிறையா பேர் அப்படின்னு போட்ட நான் பார்த்துருந்தேன். எனக்கும் சந்தோஷம். நான் கத்துனேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலின்னு. எல்லாமே உங்களால் தான் நடந்துச்சு. தேங்க்யூ. என்ன தான் நான் சின்ன பையனாக அந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களா, அதே போதும். நான் வீடியோ அவ்வளோக்கும் மொக்கையாக தான் போடுறேன். இப்போயே நீங்கள் வந்து இந்த பையன் சூப்பராக பண்ணுறாங்க, இந்த பையனை மோட்டிவேஷன் பண்ணுன்னு சொல்லி 20 லைக் போட்டிருக்கீங்க. இப்போ என் ஃப்ரெண்டுங்களாம் போட்டிருக்காங்க சூப்பராக அப்படி. நான் இப்போ உண்மையை ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்புன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காண்டியே நீங்கள் இதே நான் பொய் சொல்லியிருந்தேன்னா அது கிடச்சிருக்காது. அப்புறம் நம்ம உண்மையை சொன்னால் எதுவுமே சாதிக்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் எல்லா இடத்துலையும் உண்மையை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல பொய்யும் சொல்லி தான் ஆகணும். கைஸ், நேற்று ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று முக்கியமானவரோட பிறந்த நாள், முக்கியமானவரோட நினைவு நாள். அதை விடாமல் நான் போடல வீடியோ. மன்னிங்க. அம்பேத்கரோட நினைவஞ்சலி தினமா நான் வீடியோ போடல. என்னை மன்னிச்சிடுங்க. நேற்று தான் எனக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாங்க ஸ்கூலில். அந்த டைம் டேபிள் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ எக்ஸாம் வருது, அதுக்கு என்ன இது பண்ணலாம், அதுக்கு என்ன டைம் டேபிள் போட்டு என்னென்ன படத்தை இன்றைக்கே படிக்கலாம், இப்போ எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய வேலையில் உட்காந்துருந்தேன். நேற்று ஸ்டார்ட்ஸ் கூட போக முடியல. நேற்று நான் ஸ்கூல் விட்டு வரவே 7 மணி ஆயிடுச்சு. பரேடு வேறு வச்சுருந்தாங்க. பரேடுலாம் சீக்கிரம் விட்டாங்க. அது முடிச்சிட்டுலாம் வர 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு இங்கே வந்தால் அப்புறம் என் தம்பியை டியூஷன் கிளப்பி விட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன். சரி இப்போ அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்து மணி 9 ஆயிடுச்சு. என் தம்பி வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு வாங்கிட்டான். அப்புறம் நான் வீடியோ போட மறந்துட்டு அப்படியே 9 மணிக்கெலாம் 9:30க்கெலாம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ போடல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுருவோம். இப்போ ஒரு வீடியோ போடுறேன் சாயங்காலம். இன்றைக்கி சாயங்காலமே ஒரு வீடியோ போட்டுருவேன். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுருந்தா தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுமே தவிர, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகாது, எனக்கும் சப்ஸ்கிரைப் வராது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வச்சு தெரிஞ்சுக்குவேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு. கைஸ், இப்போ கூட உங்களுக்கு சவுண்டு கேட்கலாம். நான் இப்போ வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் உட்காந்து போடுற நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே எங்கள் அக்கா டிவி பார்த்துட்ருக்காங்க. அங்கே போய் பண்ணால் உங்களுக்கு சவுண்டு ரொம்ப கேட்கும். அதனால தான் நான் இங்கே கிச்சனுக்கு வந்துட்டேன். அப்போயே எனக்கே சவுண்டு கேட்குது. ஏன்டா இவ்வளோ மெதுவாக பேசணும், உடம்பு சரியில்லை, நம்பிக்கை வேறு அம்மா போட்டுருச்சு. இந்நாள் வேறு நான் எக்ஸாமில் வேறு இருக்கேன். இப்போ நான் என்ன யோசிக்கணும்னு தெரியல. நாளைக்கு வீடியோ போடலாமா வேணாமான்னு வேறு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் டைமு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரில. பில்டிங் 21 வந்துட்டேன். இப்போ பில்டிங் 22 போடலாம். நீங்கள் இதெல்லாமே ஆர்ஜிஎஸ்டில் பண்ணணும். நீங்கள் எல்லாம் நெட்டு போட்டு தான் பண்ணணுன்னு தேவையில்ல. நெட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ போல சாதாரணமாக கேம்குள்ளே போய் ஆர்ஜிஎஸ்டில் B1 B2 B3 அது மாதிரி பட்டி இங்கே பாருங்கள். இதான் இருக்கல ஹைட்டான பில்டிங்கு B22. நான் சொன்னேன் 22. அதான் இந்த பில்டிங் தான் ஹைட்டான பில்டிங்கு. நான் வந்து மீஷோவில் மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த மைக்கோட ஃபோட்டோ வேணால் நான் இமேஜ் வந்தால் நான் வீடியோ முடிகிறப்ப போடுறேன் பாருங்கள். நம்ம 2 மைக்கு தராங்க. ஒன்று எனக்கு, இன்னொன்று என் தம்பிக்கு. நம்பி வீடியோ போடுவான் கண்டிப்பாக. நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். திருச்சி தமிழன் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஆரம்பிக்கலாமா வேணான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரம்பிக்கலான்னு சொன்னிங்கன்னா நான் ஆரம்பிக்கலாம். இல்லை வேணான்னா வேணாம், நான் விட்டுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் சோட்டா தினேஷ் எம்ஆர் போட்டு டேஷ் போட்டு சோட்டான்னு போட்டு கீழே டேஷ் போட்டு அப்புறம் தினேஷ் இப்படி இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோவில் காட்டிட்டு போய் பாருங்கள். நம்ம சேனல் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ, அந்த வீடியோ என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். எம்ஆர் சோட்டா தினேஷ் அப்படின்னு போட்டு நான் அந்த ஐடியை கூட போட்டிருப்பேன் மேலே பாருங்கள். அது போய் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பிஎன் தமிழன் பற்றி ஏதாச்சும் நியூஸ் இது சொல்லணும்னு நினச்சா நான் அதில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பிஎன் தமிழன் ஃபேமிலிஸ் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நம்மளை விட ரொம்ப கம்மியாக வீடியோ போட்டிருக்கவங்களாம் 20 சப்ஸ்கிரைப் எடுத்து நான் என் ஃப்ரெண்டு நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்னு. நான் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்.
நம்ம போய் யார்கிட்டையும் கையேந்த தேவைக்கூடாது, நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது. நான் வந்து உங்களை தரக்குறைவாக பேசலை காய்ஸ். என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான், அப்படின்னா அவன் நம்மள்கிட்ட கையேந்தக்கூடாதா, நம்ம தான் அவன்கிட்ட அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட போய் இப்படி பண்ணுங்கன்னு செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்களாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. அதான் நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அவ்வளோதான். வீடியோ வந்து எனக்கே தெரியுது ரொம்ப இது மாதிரி ரொம்ப தப்பெல்லாம் இருக்குன்றதுக்காக எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணுவீங்களான்றது. ஆனால் நீங்கள் ஒரு நல்லவங்க தான் எனக்கு நீங்கள் எல்லாமே நல்லவங்க தான் என்னை பொறுத்த வரையும். பிஎன் தமிழ் ஃபேமிலிஸ் எல்லோரும் நல்லவங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆமாம், நம்ம பிஎன் தமிழன் 100 லைக் ரீச் பண்ணிச்சின்னு வச்சுக்கோங்க, கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி ஏழைகள் எல்லாத்துக்கும் நான் அடுத்த தடவை 20 பேருக்காச்சும் சாப்பாடு போட்டுருவேன். 20 அப்படியே 150 மறந்துச்சுன்னா 50, 200 மறந்துச்சுன்னா 100, அப்படியே எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுக்கிட்டே போவேன். நம்ம உதவி என்றைக்கு நீடிக்கும். இதோட அந்த வீடியோ முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தேங்க்யூ. 15 சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ், கம்மிங் சூன். இதான் மீஷோவில் ஆர்டர் போட